Hi friends, this video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. அவலாஞ்சி லேக் அவலாஞ்சி ஏரிக்கரை உதகமண்டலத்தில் உள்ள சிறந்த முகாம்களில் ஒன்றாகும். கரையோரங்களில் முகாமிட்டு மூடுபனி படர்ந்த மலைகளின் மீது சூரியன் உதிக்கும் மயக்கும் காட்சிக்கு விழித்துக் கொள்ளுங்கள். ஏரியை சுற்றியுள்ள காடுகளில் முறுக்கு பாதைகள் உள்ளன. அவை உதகையின் மறைந்திருக்கும் சில சிறந்த பொக்கிஷங்களுக்கு உங்களை அழைத்து செல்லும். பருவமழை முடிந்தவுடன் மீன் பிடிப்பதற்காக ஏரியை திறக்கப்படுகின்றன. ஏரியில் மீன்பிடித்தலில் ஈடுபடும் போது மதிய வேளைகளில் ஓய்வெடுக்க மற்றும் தேவையான அனைத்து அடிப்படை அத்தியாவசிய பொருட்களும் அருகிலுள்ள மீன் பண்ணையில் கிடைக்கும். நகர வாழ்க்கையில் அலறல் சத்தத்திலிருந்து தப்பிக்க மற்றும் இயற்கையின் அமைதி மற்றும் அழகை அனுபவிக்க உங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு பனிச்சரிவு ஏரிக்கு செல்லுங்கள். இது அவலாஞ்சியில் அமைந்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது தொட்டபெட்டா பீக். 2637 மீட்டர் உயரம் கொண்ட உதகையின் மூடுபனி பச்சை பள்ளத்தாக்குகளுக்கு மேலே உயர்ந்த தொட்டபெட்டா பெரிய மலை என்ற தனித்துவமான அடையாளத்தோடு நிற்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே சிறப்பாக காட்சியளிக்கும் தொட்டபெட்டா சிகரம் நீலகிரியின் இயற்கை அழகை முழுமையாக ரசிக்க சரியான இடமாகும். நீலகிரியின் மூடுபனி நிறைந்த பச்சை மலைகளால் நிறைந்திருக்கும் உதகையின் நிகரற்ற அழகை ஒரு பறவை பார்ப்பது போல நீங்களும் பார்க்க உதவும் தொட்டபெட்டா சிகரம். ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரம் ஒரு சவாலான மலையேற்றம். புல்வெளி சரிவுகளில் வளைந்து செல்லும் பாதையானது பனிமூட்டமான மலைக்காற்றால் மட்டுமே தொந்தரவு செய்யப்பட்டு நீலகிரி மலைகளின் பின்னணியில் உதகையின் பிரமிக்க வைக்கும் காட்சிக்கு உங்களை அழைத்து செல்லும். எமரால்ட் லேக் நாம் பார்க்க போவது காடுகள் மற்றும் ஜேட் தேயிலை தோட்டங்களில் செழுமையை அழகாக பிரதிபலிக்கிறது. எமரால்ட் ஏரி எண்ணற்ற நீர்க்கோழிகள் மற்றும் நீர்வாழ் விலங்குகளின் தாயகமாக எமரால்ட் ஏரி உங்கள் கண்ணுக்கு விருந்தளிக்கும் அழகிய நிலப்பரப்பை உங்களுக்கு வழங்குகிறது. ஏரியின் கரையில் ஓய்வெடுங்கள். பறவைகளின் பாடல்களை கேட்டு அவை தண்ணீரில் மூழ்குவதை பார்த்து சோர்வடைந்த உங்கள் மனதிற்கு தேவையான புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே ஏரியின் கரையில் உங்கள் கண்களையும் மனதையும் சுதந்திரமாக அமைத்து இந்த கண்ணின் நிலப்பரப்பின் காட்டு அழகில் தொலைந்து போய்விடுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட் உதகை நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் நீலகிரியின் பசுமையான மலைகளுக்கு மத்தியில் புல்வெளிகளில் அழகிய பகுதியாக படப்பிடிப்பு மையம் உள்ளது. முன்பு வென்லாக் டவுன்ஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த படர்ந்த மூடுபனி உறைந்த பசுமையான புல்வெளிகள் ஒரு காலத்தில் ஆங்கிலேயருக்கு பிரபலமான வேட்டையாடும் இடமாக இருந்தது. இப்போது ஜிம்கானா கோல்ட் கிளப், இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் கம்பெனி மற்றும் அரசு நடத்தும் செம்மறி பண்ணை ஆகியவை உள்ளன. இடைவிடாத சரிவுகள் மற்றும் செழுமையான வனப்பகுதிகளில் உள்ளடக்கிய இந்த கண்கவர் புல்வெளி பல திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளது. இதனால் உள்ளூர் மக்களால் படப்பிடிப்பு மையம் அல்லது படப்பிடிப்பு மேடு என்று செல்ல பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தனித்துவமான அம்சமான பசுமையான போலா காடுகள் நீலகிரியின் இந்த சொர்க்க பாதையில் முடிவில்லாத அலையான புல்வெளிகளும் பசுமையான மூடுபனிகளும் புகைப்பட கலைஞர்கள் சொர்க்கமாகவும் ஆண்டு முழுவதும் திரைப்பட குழுவினரை இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.